ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் 28வது ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திர நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தன்று நாம் வழிபாடு செய்யும் பொழுது, ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதும் நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்களில் புராணங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த நேரத்தில் நாம் எதெல்லாம் செஞ்சால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நட்சத்திரமாக கருதப்படுவது அபிஜித் நட்சத்திரம். இது 28வது நட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திர நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமோ பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு புராண கதை அப்படின்னே சொல்லலாம். அதாவது மகாபாரத சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துரியோதனன் போரில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போர் தொடங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் தேர்வு செய்தாராம். அவர்கள் வெற்றியடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் எப்போதும் போல ஒரு சில சூழ்ச்சிகளை செய்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து விட்டாராம். அதனால தான் துரியோதனனால போரில் தோல்வி அடைய முடிந்தது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரம் பிற்காலத்தில் பிறரால் தவறான பாதைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டுமே வருவது போல கிருஷ்ண பகவான் மாற்றி வைத்தாரு அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களை தரக்கூடியது. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் பெருமாளை வழிபடும் போது, விஷ்ணு பகவானை கிருஷ்ண பகவானை நாம் வழிபடும் போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் ஏற்படும். நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு செயலை நாம் முன்னின்று ஆரம்பித்தாலும் அது உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாளுக்குரிய வழிபாடு தாராளமாக செய்யலாம். பெருமாளுக்குரிய வழிபாடு நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு வளமாகிறதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் பார்க்கும் பொழுது வளம் அதிகரித்து காணப்படும். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தன்று நாம் பெருமாள் வழிபாடு எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எப்படி விடியற் காலையில் இருக்கிறதோ அதே போல் நண்பகலான 12 மணி அப்படிங்கிறது அபிஜித் முகூர்த்தமாகவே கருதப்படுகிறது. அந்த உச்சி கால நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு நன்மையை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரமாக திகழ்வது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வருகிறது, புதன்கிழமையோடு வருகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதியம் 12 மணிக்கு நீங்கள் இறை வழிபாட்டை செய்தாலும் அல்லது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தும். ஒருவேளை நீங்கள் இந்த மதியம் 12 மணி அளவுக்கு உங்களால் செய்ய முடியாது, செய்யக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னும் போது நீங்கள்
நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்களை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். புதன்கிழமைகளில் வரக்கூடிய நல்ல நேரத்தை மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னும்போது மாலை நேரம் 6 மணிக்கு மேலாக 7 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இதற்குன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரிய அளவில் சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மாலை நேரம், அதாவது 12 மணி நேரம் இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரம், அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திரம் நாம் கிருஷ்ண பகவானை வழிபடக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் நாம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் படத்திற்கு முன்பாக 2 அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைகள், அதாவது வெற்றிலையோ அரச இலையோ இல்லாட்டினா கிருஷ்ணர் இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகள்லையோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லை எங்களுக்கு எந்த இலைகளும் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் ஒரு தாம்பழத்தட்டில், ஒரு சின்னதான ஒரு பூ வடிவில் இருக்கக்கூடிய தாம்பழத்தட்டில் கூட நீங்கள் இந்த அகல் விளக்கை ஏற்றலாம். இந்த அகல் விளக்கு ஏற்றக்கூடிய பட்சத்தில் அதில் நெய் தான் பெரும்பாலும் நாம் ஊற்றணும். மற்ற எண்ணெய்களை நாம் இந்த வழிபாட்டுக்கு தவிர்த்து கொள்ளணும். இந்த வழிபாட்டிற்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் மட்டும்தாங்க. நம்ம விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய், பஞ்சலோக எண்ணெய், அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணெயும் உபயோகப்படுத்த வேண்டாம். வெறும் பார்த்தீங்கன்னா நெய் மட்டும்தான் நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும். நீங்கள் அகல் விளக்கில் பசுமையான நெய், சுத்தமான பசும் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்க. கிருஷ்ணரினுடைய படம் கிடையாது அப்படிங்கிறவங்க பெருமாளினுடைய படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம். எப்படியும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் படம் ஒரு சிலர் வீட்டில் இருக்கும், சிலர் வீட்டில் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய படம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பெருமாளினுடைய படத்தை நீங்கள் தாராளமாக இதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அவங்க அந்த பெருமாளினுடைய படத்திற்கோ இல்லை கிருஷ்ண பகவானினுடைய படத்திற்கு முன்பாகவோ இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்படி தீபம் ஏற்றி வைத்ததற்கு பிறகு அவருக்கு துளசி மாலையை சாற்றி மஞ்சள் நிற மலர்களை வச்சு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவோ அந்த பிரச்சனையை உங்களுக்கு சரியானா நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சரியாக வேண்டும் அப்படின்னு பெருமாளிடம் வேண்டிக் கொள்ளுங்க. இயன்றவர்கள் மஞ்சள் நிறத்திலான லட்டுவை பெருமாளுக்கு முன்பாக வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதாவது நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் நாம் எதை வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று வரும். நாம் படையல் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுல இந்த வழிபாட்டுக்கு நாம் படையல் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று பால் வைங்க, பால் வைக்கல அப்படின்னா லட்டு, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, அதி நன்மைகளை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நிற லட்டு. அதனால் தாராளமாக மஞ்சள் நிற லட்டு எடுத்துக்கோங்க. அதை நெய்வேத்தியமாக வைத்து படைத்து கொள்ளுங்க. வேற எதுவும் நீங்கள் தடபுடலாக சமைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு லட்டு வச்சாங்களே போதுமான ஒன்று. அதே மாதிரி லட்டு வைத்து விட்டு நீங்கள் தீபமேற்றி முடிந்ததுக்கு பிறகு இந்த அபிஜித் துதியை உங்களுக்கு தெரிந்த அபிஜித் துதியை பாடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது புத்தகத்திலையோ இல்லை ஃபோன்லையோ பார்த்தீங்க அப்படின்னா அபிஜித் துதி அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய துதிகள் வரும். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ அதில் உங்களால் பாட முடியும் அப்படின்னும் போது அந்த அபிஜித் துதியை நீங்கள் அந்த தீபத்திற்கு முன்னால் பாடி உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இல்லை எங்களால் பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது தேவை கிடையாது. நீங்கள் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட மந்திரங்களோ இல்லை ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தையோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு வேண்டுதலை அல்லது ஒரு கோரிக்கையை நாம் பெருமாளிடம் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த கோரிக்கை விரைவிலேயே
நாளிலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் அற்புதமான நட்சத்திரமாக திகழக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவற விடாம நம்மளுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர்வதற்கு பெருமாளை வழிபாடு செய்வோம் அப்படிங்கிற ஒரு அருமையான தகவலை கூறி இன்றைய பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.